ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் புட்டு மேக்கர் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சாஃப்டான புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஐடியா இது வரைக்கும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த புட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கினா ரேஷன் பச்சரிசியை எடுத்து அதை நல்லா அலம்பிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு நிழல் உணர்த்தி மிஷினில் கொடுத்து புட்டு மாவு மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த புட்டு மாவை ஒரு பாண்ட்லியில் நல்லா சூடான பாண்ட்லியில் சேர்த்து மாவில் சூடு வர வரைக்கும் வறுத்துன்ட்டா போகிறோம். இதுக்கு கோல மாவு பதம்லாம் வேண்டாம், ரொம்ப வறுக்கவும் வேண்டாம். மாவில் சூடு ஏறினா மட்டும் போதும். இப்போ நல்லா சூடாகிருக்கு மாவு. இதை எடுத்து வச்சிடுறோம் ஒரு பக்கம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாவில் விட்டு பிசையறதுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வேணும், அதை சூடு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஸ்வீட் புட்டு தான் செய்ய போகிறேங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் ஒரு வேளை காரப்புட்டு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பிடிக்கிற பதம், விட்டால் உதிர்ற பதம், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நல்ல பெரிய கண்ணு உள்ள ஜல்லடை, ரவையெல்லாம் ஜலிப்போம் தான் ஜல்லடை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா தேய்ச்சி சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் சலிச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா உதிராக எப்படி இருக்குன்னு. தொடவே நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் நான் எந்த புட்டு செய்ய போகிறேன். அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நாம் புட்டு மேக்கர் இல்லாததுனால நான் எல்லா டம்ளரும் ஒரு கொட்டாங்குச்சியும் எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்துலேயும் நம்ம புட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவி எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், முதல் லேயர். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை ரெடி பண்ணிடலாம். அது மாதிரி எல்லா டம்ளர்லேயும் கொட்டாங்குச்சிலையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ ரைஸ் குக்கரில் வச்ச தண்ணி நல்லா தழைக்குது. இப்போ இது மேலே இது கூட கொடுக்குற ஸ்டீம் பேஸ்கெட்டை வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா டம்ளரையும் வச்சிடலாம். இது நாம் டம்ளரில் வச்சுருக்கோங்கிறதுனால வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். 15லேருந்து 20 நிமிஷம், 20 நிமிஷம் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்க அந்த பவுலில் தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. புட்டு வெந்துடுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்தியில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. புட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ரைஸ் பவுல்லேருந்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இந்த ஓரத்தெல்லாம் நீக்கி விட்டுட்டு ஒரு தட்டில் கமத்தினோன்னா அழகாக ஷேப்போடு வரும். அவ்வளோதான், நம்ம புட்டு ரெடி. இப்போ இதை நான் நல்லா உதுத்துட்டு கொஞ்சத்தில் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சத்தில் சர்க்கரையும் கலந்து சாப்பிட போகிறோம். இவ்வளோ ஈஸியான இந்த புட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இதுலேயே காரம் வேணுனாலும் நீங்கள் கேரட்லாம் துருவி போட்டு காரமாகவும் செஞ்சுக்கலாம். எப்படி வேணுமோ நம்ம இஷ்டம்தான் அது. இன்றைக்கி நான் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து தான் சாப்பிட போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.